நாங்கள் குறிப்பிடுவது நீங்கள் மட்டக்களப்புக்கு சென்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் விரோத சக்தியாக பார்க்கப்படுகின்ற அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரோத சக்தியாக நினைக்கின்ற ஒரு அரசியல் பிரதிநிதியை சந்தித்திருந்தீர்கள். சிவனேசத்துறை சந்திரகாந்தன், முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையார். இந்த சந்திப்பு, இந்த விடயங்கள், இந்த சந்திப்பு ஏன் இடம்பெற்றது, அந்த விடயத்தையும் பார்க்கலாம். அதே போல் இந்த விடயங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பான தமிழ் முற்போக்கு கூட்டினுடைய ஒரு நட்பு கருத்துக்கான பாதிப்பாக அமையாத? இல்லை, நாங்கள் சந்திரகாந்தன் அவரை சந்தித்தது, நான் சந்தித்தது இலக்கிய ரீதியான சந்திப்பு. அவர் வேட்கை என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக சிறைச்சாலையில் இருந்து எழுதியிருக்கிறார். நான் சிறுவயது வயதிலிருந்தே வாசிப்பு பழக்கமுடையவன். பலதரப்பட்ட நூல்களையும் பலதரப்பட்ட விடயங்களையும் வாசிக்கக்கூடியவன். கூர்வாளின் நிழலில் என்கின்ற தமிழின் எழுதிய புத்தகத்தையும் வாசித்திருக்கிறேன். வேட்கை என்கின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் எழுதிய புத்தகத்தை வாசித்த பொழுது பல்வேறு புள்ளிகள், பல்வேறு விவரங்களை என்னால் பெறக்கூடியதாக இருந்தது. துரதிர்ஷ்டவசமாக சகோதரி தமிழினியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் இறந்துவிட்டார். அவரது கணவருடன் சில தொடர்புகள் நான் பண்ணியிருக்கிறேன், கதைத்திருக்கிறேன் ஒரு முகநூல் வழியாக. அப்படி அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்படியான ஒரு எழுத்தாளரை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நாங்கள் சந்தித்து விட்டு அரசியல் ரீதியாக இந்த தரப்பும் பேசவில்லை. ஆனால் அவரும் ஒரு அரசியல்வாதி, நானும் ஒரு அரசியல்வாதி என்கின்ற அடிப்படையில் எங்களிடையே அரசியல் உரையாடல் இருந்தது. அது நாங்கள் ஒன்று சேர்ந்து செயற்படுவதோ அல்லது எதிராக செயற்படுவதோ என்பது நிலைப்பாடல்ல. மலையக அரசியல், இந்த மலையக அரசியல் நிலைப்பட்ட விடயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற நிலையில் மாத்திரம் நீங்கள் மட்டுப்படுத்தி பார்க்காது, கடந்த கால இலங்கை தமிழரசியலை எடுத்து பார்த்தால் நிறைய தொடர்பு இருந்திருக்கிறது. தமிழரசு கட்சியின் தோற்றத்திற்கு என்ன காரணம் என முதலாவது கேள்வியை கேட்டால், இன்று மலையக மக்களுக்காக குரல் கொடுத்து எங்களை தமிழ் முற்போக்கு கூட்டணியை விட தலைமை கொடுக்க வேண்டிய கட்சி தமிழரசு கட்சி. அதன் தோற்றத்தை பார்த்தால் ஏன் தமிழரசு கட்சி தோன்றியது? வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டும். அதை இப்போ யாரும் பேசுகிறார்கள் இல்லை. எங்களை விட தமிழ் முற்போக்கு கூட்டணி தோன்றியிருக்கவே முடியாது. தமிழரசு கட்சி என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை செய்திருந்தால் என்ன நோக்கம்? குடியுரிமை பறிப்புக்கு ஆதரவாக ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் செயற்பட்டதாக அவர்களோடு வாக்குவாதப்பட்டுத்தான் எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்கள் மலையக மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்ட தீர்மானத்துக்கு ஆதரவளித்தது தவறு, எனவே நாங்கள் பிரிந்து சொல்கிறோம் என அகில இலங்கை தமிழ் காங்கிரஸிலிருந்து பிரிந்து சென்று தமிழரசு கட்சியை உருவாக்கப்பட்டதாகத்தான் வரலாறு சொல்கிறது. அப்படியா இருந்தால் யாருடைய பிரச்சனை அங்கே முன்வைக்கப்பட்டது? மலையக தமிழ் மக்களுக்கு செய்யப்பட்ட துரோகத்துக்கு ஆதரவாக வாக்களித்து, இதுதான் காரணமாக சொல்லப்படுகிறது, இதுதான் வரலாறாக சொல்லப்படுது. அப்படி என்றால் தமிழரசு கட்சியின் முழுமையான நிகழ்ச்சிகளிலே முதன்மையான இடம் இல்லாவிட்டாலும் பரவாய், இரண்டாம் இடத்திலாவது மலைய மக்களின் உரிமைகள் இருக்கத்தானே வேண்டும். அதை முன்னிலைப்படுத்தி தமிழரசு கட்சியின் செயற்பாடுகள் எங்கே இருந்திருக்கின்றன? இல்லை. அதனால் தானே தமிழ் முற்போக்கு கூட்டணி வருகிறது. அப்படியான நிலைமை ஒன்று உருவாகிறது. எனவே அந்த நிகழ்ச்சி நிலையிலே இல்லை. 76ஆம் ஆண்டு தமிழீழ தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது, வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே தமிழீழ கோட்பாடு முன்வைக்கப்பட்டவுடன் அப்போதைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதன் பெயர் தான் தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழர் விடுதலை கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளாக தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் இருக்கிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 1976ஆம் ஆண்டு அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மலையக கட்சியாக வெளியே வருகிறார்கள். ஏன்? எங்களுக்கு இந்த தீர்மானம் ஒத்து வராது, நாங்கள் இதிலிருந்து வெளியேறுகிறோம் என அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வருகிறார்கள். 76ஆம் ஆண்டு அவர்கள் எடுத்த அந்த தீர்மானத்தை தான் 2006ஆம் ஆண்டு பிள்ளையானும் கருணாவும் எடுக்கிறார்கள். என்னது? இந்த விடயம் எங்களுக்கு சரி வராது, நாங்கள் வெளியேறுகிறோம் என வருகிறார்கள். எனவே காலங்கள் மாறி இருக்கிறது, தீர்மானங்கள் ஒன்றாகவே இருந்திருக்கிறது.